கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்தினுடைய அடிச்சுவடுகள், படிக்கட்டுகள் என்கிறதான தலைப்பிலே ஒரு நீண்ட தியானங்களை இந்த நாட்களில் நாம் பெற்று வருகிறோம். இன்றைக்கு ஆமோஸ் தீர்க்கதரிசன நூலிலிருந்து சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இஸ்ரவேல் என்கிறதான அந்த முழுமையான ராஜ்யம் சாலமோனுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு இரண்டாக பிரிந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. சவுத், தெற்கில் இருக்கிற ராஜ்யத்திற்கு யூதா என்றும், வடக்கில் உள்ள ராஜ்யத்திற்கு இஸ்ரவேல் என்றும் பெயர். தெற்கில் 2 கோத்திரங்கள், வடக்கிலே 10 கோத்திரங்கள். தெற்கில் உள்ள யூதா ராஜ்யத்திற்கு நிறைய தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், ஆண்டவர் எழுப்பினார். வடக்கில் உள்ள இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு 2 தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். அதிலே ஒருவர் பெயர் ஓசியா, இன்னொருவர் ஆமோஸ். ஓசியாவினுடைய காரியம் நமக்கு தெரியும். சோரம்போன ஒரு ஸ்திரியை நீ போய் திருமணம் செய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது இஸ்ரவேல் தேசத்தை குறித்ததான காரியங்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமோஸ் என்கிறதான பெயருக்கான பொருள் பாரம் சுமப்பவர் என்பதுதான். அந்த 10 கோத்திரங்கள் விக்கிரகத்தை நோக்கி போய் விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறதான காரியத்தை முன்வைத்து கர்த்தர் ஆமோஸின் மூலமாக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறார். இப்போ ஆமோஸ் என்பவர் யார் என்று சொன்னால், ஒரு பாரம் சுமப்பவனாக இஸ்ரவேல் மக்களுடைய பாரத்தை சுமந்து அதற்காக தீர்க்க தரிசனம் உரைப்பவராக இவர் காணப்படுகிறார். இன்றைக்கு அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அற்புதமான பாடம் என்னவென்று சொன்னால், ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் ஆமோஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு அற்புதமான காரியம், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பிழைப்பு, வாழ்வு, ஜீவன் யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவரிடத்தில் தான் இருக்கிறது. ஒரே ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்டை ஆண்டவர் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சீக் மீ. தேடுவது என்று சொன்னால் நாம் நினைப்பதை போல கர்த்தர் எங்கேயோ காணாமல் போய்விட்டார், ஆகினால் அவரை தேடி கண்டுபிடிக்கிறோம். நம்ம வீட்டில எல்லாம் பொருட்களை எங்கேயாவது வைத்து விட்டு தேடுவோம். ஏனென்று சொன்னால் அது எங்கே வைத்தோம் என்று தெரியாமல் தேடுவது, காணாமல் போனவற்றை தேடுவது. ஆனால் இது ஆண்டவர் எங்கேயும் காணாமல் போய்விடவில்லை. இல்லாவிட்டால் அது ஏதாவது பொருளை மறந்து வைத்துவிட்டு தேடுவதை போல இல்லை. நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விட்டோம். கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. நாம் தேவனை மறந்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், திரும்பவுமாக தேவனை நோக்கி, தேவனை நாடி வர வேண்டும். தேவனை பின்பற்றுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் தேவனை தேடுவது என்று சொல்லுகிற காரியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நீ திரும்பவுமாக என்னிடத்துல வந்து என்னை அண்டிக் கொண்டு என்னோடு கூட நீ நடந்து ஒரு வாழ்க்கை வாழ்வாய் என்று சொன்னால், அதற்கு உனக்கு கிடைக்கும் பலன் என்ன என்று சொன்னால், நீ பிழைப்பாய், உனக்கு லைஃப் இருக்கும், உனக்கு ஜீவன் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்துல நாம் ஜீவனோடு, இந்த உலகத்துல நாம் பிழைத்து கர்த்தருக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆமோஸினுடைய அறிவுரைகள், அதாவது கர்த்தர் ஆமோஸின் மூலமாக நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்கிறதான காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருந்து, பின்மாற்றத்தில் போயிருந்து, இல்லாவிட்டால் கர்த்தரை தேட வேண்டிய விதத்திலே, ஆராதிக்க வேண்டிய விதத்திலே கர்த்தரை ஆராதிக்காமல் நாம் நம்மில் யாராவது இருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் திரும்ப வேண்டியது தான் தேவனை தேடுங்கள் என்கிறதான பொருளிலே சொல்லப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. தேவனை தேடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன? அப்பொழுது நாம் பிழைப்போம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது.
பிரியமானவர்களே, தேவனிடத்துல நாம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்துல திரும்பி நாம் இந்த உலகத்துல பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது நம்முடைய ஜீவன் நித்திய ஜீவனாக மாற வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்துல வருவதற்கு தேவனிடத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறது, ஒரு தரநிலை. God has got a standard. அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் அவரிடத்துல வர முடியும். அவருக்கு உண்டான அந்த ஸ்டாண்டர்ட் இல்லாமல் நாம் யாரிடத்துல வர முடியாது என்று சொன்னால் அவரிடத்துல வர முடியாது. தேவன் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிங்கள். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன நூலினுடைய 7ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார், அவர் கையில் தூக்குநூல் இருந்தது. இதை கவனித்தீர்களா? கர்த்தர் ஆமோஸுக்கு ஒரு விஷயத்தை காண்பிக்கிறார். அவன் பார்க்கிறான். அவன் பார்த்தது காட்சி என்ன? தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அடுத்தது, அவருடைய கையில் தூக்குநூல் இருந்தது. ஒரு கட்டடம் கட்டுகிற ஒரு நபருடைய கையிலே தூக்குநூல் இருக்கும் பொழுது அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், கட்டடம் ஒழுங்காக நேராக சரியான அளவிலே கட்டப்படுகிறதா என்பதை அந்த தூக்கு நூலை வைத்துத்தான் அவர்கள் தீர்மானிப்பார்கள். தூக்கு நூலினுடைய அளவு மாறுபடும் என்று சொன்னால் கட்டடம் சரியில்லை என்று பொருள். உடனே அந்த கட்டடம் கட்டுபவர் என்ன செய்வார் என்று சொன்னால் அதை சரி செய்வார். கற்களை முன்னும் பின்னும் நகர்த்தி அந்த கட்டடம் நேராகவும் ஒழுங்காகவும் இருக்கும்படி அதை சரி செய்வார். தூக்கு நூல் யார் கையில் இருந்தாலும் அது அதனுடைய வேலையை செய்கிறதாய் இருக்கிறது. அது சரியில்லை என்று சொன்னால் சரியில்லை என்கிற விஷயத்தை காண்பித்து கொடுக்கக்கூடியது தூக்கு நூலாய் இருக்கிறது. கர்த்தனுடைய பிரமாணம் என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு மதிலின் மேல் நின்று கொண்டிருக்கிறார். அந்த மதில் தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அவர் கையிலும் தூக்கு நூல் இருக்கிறது. கர்த்தரை நாம் தேட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரிடத்தில் நாம் வர வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை அண்டிக் கொள்ளுவதற்கு அவருடைய ஸ்டாண்டர்ட்ல தான் நம்ம வர முடியும். நம்முடைய ஸ்டாண்டர்ட்ல அவரிடத்துல வர முடியாது. அவருக்கென்று இருக்கிற அந்த தரநிலை ஸ்டாண்டர்ட் என்று சொல்லுகிறார்கள். அது என்ன என்று கேட்டால், உண்மை, தூய்மை, நேர்மை, ஒழுக்கம், இவைகளெல்லாம் அவருடைய தரநிலையாய் இருக்கிறது. நம்மிடத்தில் இருக்கிற உண்மை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நான் உண்மையுள்ளவன் என்று சொல்லும் பொழுது அது யாருடைய உண்மையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய உண்மையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் உண்மையுள்ள தேவன். என்னிடத்துல நீதி இருக்கிறது என்று சொன்னால் அந்த நீதி யாரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளோடு, ஆண்டவரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவர் ஒருவர் தான் நீதியுள்ள தேவன். அவர் ஒருவர் தான் உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், நேர்மையானவர். இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய தரநிலைகளாய் இருக்கிறது. ஆகினால நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணணும்னு சொன்னா ஆண்டவர் என்ன ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்கிறாரோ அந்த ஸ்டாண்டர்டை செட் பண்ணாதான் நம்ம யாரிடத்துல போக முடியும் என்று சொன்னால் அவரிடத்துல போக முடியும். நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தின் அளவுகோல், நம்முடைய விசுவாசத்தின் அளவு நிர்ணயிக்கப்படுகிறது. நாம் எந்த அளவிற்கு விசுவாசத்தோடு வாழ்கிறோம் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. அது எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொன்னால் தேவன் அவருடைய அளவுகோலின்படி நம்மை நிர்ணயிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகினாலே கர்த்தரிடத்துல நாம் வர வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை தேட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஜீவன் நித்திய ஜீவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய அந்த அளவுகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய கையில் தூக்கு நூல் இருக்கிறது. அந்த தூக்கு நூலை வைத்து உங்களையும் என்னையும் அவர் அளப்பார் என்று சொன்னால் நம்மில் குறைகள் இருக்கிறதா, நம்மிலே இன்னும் சரி செய்யப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறதா என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் நமக்கு காண்பித்துக் கொடுப்பார். நம்மை நாமே
நிதானித்தறிந்து நம்மை நாம் சரி செய்து கொண்டால்தான் விசுவாச வாழ்க்கையிலே நாம் அடியெடுத்து வைக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற முடியும். இப்படிப்பட்ட இந்த விசுவாச வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தூக்குநூல் பிரமாணம் என்று சொல்லும் பொழுது, பிரமாணம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் வேதத்தினுடைய ஆகமங்கள், முதல் 5 புத்தகமாகிய தோராவை குறிக்கிறதா இருக்கிறது. தூக்குநூல் பிரமாணம் என்று சொல்லுவது தோராதான். இந்த தோராவினுடைய அந்த பிரமாணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு நேராய் ஒரு பிரியம் உள்ளதாக, ஒரு வெளிச்சம் உள்ளதாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு திறந்த வெளியாக, ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட் இருக்கும் பொழுது நாம் அவரிடத்துல வர முடியும், அவரை கிட்டி சேர முடியும். அதனுடைய எண்ட் ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பிழைப்பு, லைஃப், ஜீவன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். யாருடைய விசுவாசத்தினால்? அவருடைய விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கர்த்தர் நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நேர்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், தூய்மை உள்ளவர். இந்த ஸ்டாண்டர்ட் அவருக்கு ஈக்குவலா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை அவர்தான் நமக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அவரிடத்துல வர வேண்டும், அவரை தேட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை பொழுதிலே ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட அற்புதமான பாடம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள்? கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடுவேன், அவரை தேடும் பொழுது நான் அவரை கண்டுகொள்ளுவேன், அவரிடத்திலிருந்து எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்கிறதான மேலான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு சரியான ஒரு முடிவுக்கு வாருங்கள். தினந்தோறும் நான் அவரை தேடுவேன், அவரிடத்தில் வருவேன், அவரிடத்தில் கிட்டி சேர்வேன். அவரிடத்தில் இருக்கிற, அவர் எதிர்பார்க்கிற அந்த தரநிலைக்கு என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு வேதாகமம் நிச்சயமாக எனக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த வேதாகமத்தை, அவருடைய வார்த்தைகளை தியானித்து படித்து கடைப்பிடிப்பதன் மூலமாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தரநிலையை தேவனுடைய தரநிலையோடு கூட நான் ஒப்பிட்டு பார்த்து சரி செய்து கொள்வேன் என்கிற அந்த தீர்மானத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னார் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய தரநிலைக்கு, அவர் விரும்புகிற வண்ணமான இருக்கிற தரநிலைக்கு உயர்த்துவதற்கு அவர் போதுமான தேவன் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவனை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்கிறதான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை எங்களை நோக்கி வந்தது. இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஏதோ எங்களுடைய பிரச்சனைகளின் நேரத்தில் நாங்கள் உண்மை தேடுவது அல்ல ஆண்டவரே. தினந்தோறும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களை தேடுகிறோம். அவ்வாறு நாங்கள் உண்மை தேடும் பொழுது உம்முடைய தரநிலை என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த நிலைக்கு எங்களை உயர்த்துவதற்கு, நீர் உயர்த்துவதற்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தை எங்களை வாழ வைக்கும் என்பதை அறிக்கை செய்கிறோம். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அனுகிரகமும் ஆசீர்வாதம் என்றென்றும் வந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம். காட் பிளஸ் யூ.